இலங்கையின் முதலாவது பௌத்த அரசன் என்று அழைக்கப்படுபவன் யார்? உங்களோட பேர் என்ன? ரஞ்சன். ரஞ்சன். ரஞ்சன் எத்தனை ஆண்டு நீங்க? கிரஞ்சன். கிரஞ்சன் எத்தனை ஆண்டு நீங்க? 4ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா? சரி, கிரஞ்சன் நீங்க சொல்லுங்க, இந்த வானத்தில் தெரியக்கூடிய விஷயங்களை பாக்குறதுக்கு, வானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பாக்குறதுக்கு பாவிக்கக்கூடிய கருவிகள் ஒன்று அல்லது ரெண்டை குறிப்பிடணும். சொன்னா 2 பென்சில் கிடைக்கும். இல்ல நான் சொல்றது விளங்கிச்சா உங்களுக்கு? வானத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதாங்க. வானத்துல வெள்ளி இருக்கும். அதே போன்று நாங்க இந்த உடுக்களை பாக்குறதுக்காக வேண்டி நாங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள். உங்க புத்தகத்துல இருக்கும். சுற்றாடல் புத்தகம் நீங்க வாங்கி இருக்கிறீங்க தானே? சுற்றாடல் புத்தகத்துல இது இருக்கும். நிலமும் வானமும் என்ற பகுதியில இது இருக்கும். நாம் வாழும் பூமி, எம்மை சூழ உள்ள வானம் அனைவற்றையும் நாங்கள் பரிசோதிப்பது மிகவும் வினோதமானதாக இருக்கும்னு சொல்லி ஆரம்பிக்கும் அந்த பாடம். அதுல நாங்க வானத்தில் தெரியும் நட்சத்திரங்களையும் உடுக்களையும் பார்ப்பதற்காக வேண்டி அதையும் இவைகளையும் நாங்கள் பயன்படுத்துவோம். சில அந்த கருவிகளையும் போட்டிருக்கும் அதுல. ஞாபகம் இல்லையா? சரி, என்னன்னு சொன்னா அரிய இருவிழியன். என்னது? உடுத்தொலைக்காட்டி அல்லது அரிய இருவிழியன். உடுத்தொலைக்காட்டினா அந்த பைனகுலர்னு சொல்றது, அந்த பெருசா இருக்கும் வச்சு காட்டியிருப்பாங்க தானே, அதான் அது. அப்ப அரிய இருவிழியன் என்ன அர்த்தம்? டெலஸ்கோப்புக்கு நாங்க சொல்லுவோம். சரியா? சரி, நம்ம நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெற்றதுக்கான உங்களுக்கு ஒரு பென்சில், பதில் சொல்லாட்டியும் உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. எடுங்க, ஏதாவது ஒன்று எடுங்க. சரியா? வணக்கம். 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 உங்களோட பேர் என்ன? கவி பிரசாத். கவி பிரசாத். எத்தனையாம் ஆண்டு நீங்க? 5ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. சரி, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன். முதலாவது கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா உங்களுக்கு 2 பென்சில் கிடைக்கும். சரியா? 2வது கேள்வி கேட்பேன். அந்த 2வது கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 5 பென்சில் கிடைக்கும். ஆனா பதில் சொன்னாலும் சொல்லாட்டியும் ஒரு பென்சில் தருவேன். சரியா? சரி, சொல்லுங்க, இலங்கையின் முதலாவது பௌத்த அரசன் என்று அழைக்கப்படுபவன் யார்? இலங்கையின் முதலாவது சிங்கள அல்லது பௌத்த அரசன் என்று அழைக்கப்படுபவன் யார்? தெரியாதா? சரி, முதலாவது கேள்விக்கு பதில் என்னன்னு சொன்னால் தேவநம்பிதீசன். யாரு? தேவநம்பிதீசன் தான் இலங்கையினுடைய முதலாவது பௌத்த அரசன். சரியா? இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரியானே? ரைட். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால் ஒரு லேசான கேள்வின்னு கேட்கிறேன். சரியா? நீங்க சொல்லுங்க, இலங்கையினுடைய முதலாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி யார்? 5ஆம் ஆண்டுக்கு கட்டாயம் இந்த கேள்வி இருக்கும். ரெண்டுல ஒன்று சொல்லுங்க. இலங்கையின் முதலாவது ஜனாதிபதி யார்? அதுக்கு தெரிஞ்ச அதை சொல்லுங்க. அப்படி இல்லைண்டா இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி யார்? 2ல ஒன்றுக்கு சொன்னா சரி. தெரியாதா? இலங்கையினுடைய முதலாவது ஜனாதிபதி சர் வில்லியம் கொபல்லாவர். படிச்சிருக்கீங்களா? என்னது? யாரு? வில்லியம் கொபல்லாவர். நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி JR ஜெயவர்தன. சரியா? ஞாபகத்தில் இருக்கணும். சரியா? ரைட். நீங்க பங்கு பெற்றதுக்கான ஒரு பென்சில் இருக்கு. விருப்பமானது எடுங்க. எடுங்க. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? விரோஷ்மிகா. எத்தனையாம் ஆண்டு நீங்க? 4ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. சரி, விரோஷ்மிகா நீங்க சொல்லுங்க, இலங்கையில எத்தனை மாகாணங்கள் இருக்குது, எத்தனை மாவட்டங்கள் இருக்குது? மாகாணம் 9. வெரி குட். அடுத்தது மாவட்டங்கள்? மாவட்டங்கள் 21. 22 இல்லை, 25 மாவட்டங்கள் இருக்குது. சரி, நீங்க வாழ்ற மாவட்டம் எது? நீங்க வாழ்ற மாகாணம் எது? நீங்க எந்த மாவட்டத்துல வாழ்றீங்க? நீங்கள் வசிக்கும் மாவட்டத்தை குறிப்பிடுங்கள். கீழே ஒரு 4 இருக்கும். சரியா? திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, யாழ்ப்பாணம். அம்பாறையில இருக்கிறீங்க நீங்க? அம்பாறை மாவட்டமா? அம்பாறை மாவட்டம் என்ன மாகாணத்துல வருது? தெரியாதா? கிழக்கு மாகாணத்துல வருது. சரியா? கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம். சரியா? சரி, நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்காண்டி ஒரு பதில் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு 2 பென்சில் இருக்கு. விருப்பமான கலர் எடுங்க. சரி, வணக்கம். உங்களோட பேர் என்ன? மேருஜன். எத்தனை ஆண்டு நீங்க?
6ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. சரி, நீங்க இலங்கையில் இருக்கக்கூடிய 9 மாகாணங்களையும் பெயரிடணும். உங்களோட புவியியல் புத்தகம் இருக்குதானே, அதுல ஒரு பாடம் இருக்கு, பாடசாலையும் அதன் அயற்சூழலும் ஒரு பாடம் ஒன்று இருக்கா, முதல் பாடமா தானே? ரைட், அந்த பாடத்துல இருந்தா கேள்வி. நீங்க உங்களுடைய திட்டப்படம் ஒன்றினை வரையும் போது அப்படின்ற ஒரு பாடம் ஒன்று இருக்குதானே, இலங்கையினுடைய மாகாணங்களும் மாவட்டங்களும் ஒரு 1.2 குறிப்பிடப்பட்டுள்ளது, அப்படித்தானே? 1.2 இருக்குதானே? சொல்லுங்க பாப்போம். இலங்கையில் உள்ள மாகாணங்கள் 9 சொல்லுங்க பாப்போம். யாழ்ப்பாணம், மாகாணங்கள், முல்லைத்தீவு, மாகாணங்கள், மாவட்டம் இல்ல. இலங்கையில் உள்ள 9 மாகாணங்களையும் சொல்லணும். இலங்கையில 22 தேர்தல் மாவட்டமும் 25 நிர்வாக மாவட்டமும் 9 மாகாணங்களும் இருக்குது. இதுல 9 மாகாணங்களையும் நீங்க சொல்லணும். கஷ்டமா? வட மாகாணம், யாழ்ப்பாணம், இல்ல மாகாணங்கள். சரி, நான் சொல்லி தரட்டா, ஞாபகம் வச்சுக்கணுமா? நீங்க லேசா சொல்றதுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லி தரேன், சரியா? வட மத்தி மேல் சொல்லுங்க பாப்போம். வட மத்தி மேல், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப வட மாகாணம், மத்திய மாகாணம், வட மத்திய மாகாணம், வட மாகாணம், மத்திய மாகாணம், வடமத்திய மாகாணம், வடமேல் மாகாணம், மத்திய மாகாணம், கிழக்கு மாகாணம், சப்ரகம மாகாணம், ஊவ மாகாணம், தென் மாகாணம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், சரியா? மேல இருக்கிறது என்ன, இங்க பாருங்க, இப்படி வச்சுக்கொள்ளுங்க. இந்த இருக்கு, இப்படி ஒரு இலங்கை இப்படி எடுத்துக்கொண்டால், சரியா? எடுத்துக்கொண்டா இங்க இருக்குதானே, இது இங்க இருக்கிறதுல இருந்து இப்படித்தானே இருக்குது, இப்படித்தானே இருக்கு. இதுல இங்க இருக்கிறது வட மாகாணம், இங்க கீழே இருக்கிறது வடமத்திய மாகாணம், இங்க இருக்கிறது கிழக்கு மாகாணம், இது வடமேல் மாகாணம், இங்க மேல் மாகாணம், இங்க மத்திய மாகாணம் இருக்கு, இங்க ஊவ மாகாணம் இருக்குது, இங்க சப்ரகம மாகாணம் இருக்குது, இங்க தென் மாகாணம் இருக்குது, இங்க கிழக்கு இருக்குது. விளையாஜா ஞாபகம் வச்சுக்கணும். 9 மாகாணத்தையும் கேட்ட டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? சரி, நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்கு ஒரு பரிசு இருக்குது, விரும்பி கொண்டாடுங்க. பேனாவா பென்சிலா வேணும் உங்களுக்கு? பேனா எடுங்க, சரியா? ரைட். இங்க பாருங்களேன், கண்ணாடி எல்லாம் போட்டு ஒரு ஆள் வந்திருக்காரு. உங்களோட பேர் என்ன? ரஜ்ஜயன். அப்படியா? எத்தனை ஆண்டு நீங்க? நேசரி போறீங்களா, முதலாம் ஆண்டா? நேசரியா போறீங்க? நேசரி போறீங்க. சரி, நீங்க ஒரு பாட்டு பாடுவீங்களா? பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க பாப்போம். One for the master, one for the day, one for the little boy, little way. சரியா? சரி, நான் உங்களுக்கு 2 பென்சில், எது விருப்பமானது எடுங்க. உங்களோட பேர் என்ன? தனுஷ்கான். எத்தனை ஆண்டு தனுஷ்கான் நீங்க? 4ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா? சரி, தனுஷ்கான் நீங்க சொல்லுங்க, இலங்கையில எத்தனை மாவட்டங்கள் இருக்குது? சொல்லுங்க, எத்தனை மாவட்டங்கள் இருக்குது? 9 மாவட்டங்களா? அப்ப 25 மாவட்டங்கள். அப்படியா? சரி, நீங்க வாழ்ற மாகாணத்தையும் அதுல இருக்கக்கூடிய மாவட்டத்தையும் சொல்லணும். நீங்க என்ன மாகாணத்துல வாழ்றீங்க? சொல்லுங்க. தெரியாதா? என்ன மாகாணம், என்ன மாவட்டம்? அம்பாறை. நீங்க வாழ்ற மாவட்டம் அம்பாறை, சரியா? அம்பாறை மாவட்டம் கிழக்கு மாகாணத்துல இருக்கு. கிழக்கு மாகாணத்துல திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை 3 மாவட்டங்கள் இருக்குது. ஒரு மாவட்டம் இது அம்பாறை. என்ன மாகாணம் கூட? கிழக்கு மாகாணம். கிழக்கு மாகாணத்துல எத்தனை மாவட்டங்கள் இருக்குது? 3 மாவட்டங்கள் இருக்குது. என்னென்ன மாவட்டங்கள்? திருகோணமலை, இல்ல யாழ்ப்பாணம் வராது. திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, சரியா? இதை பார்த்து நீங்க படிச்சுக்கணுமா? சரி, உங்களுக்கு ஒரு பரிசு இருக்குது, விருப்பமான வருங்க, சரியா? சரி, உங்களோட பேர் சொல்லுங்க. நீங்க பிரகாஷ்னாவா? பிரகாஷ்னா. பிரகாஷ்னா, நீங்க நேசரி போறீங்களா? பாட்டு ஒண்ணு பாடுங்களா எனக்கு. நீங்க படிங்க, பாட்டு படிங்க. படிச்சா உங்களுக்கு 3 பென்சில் தருவேன். படிங்க. My blue ship sailing in the water like a cover saucer, deep, deep, deep. சரியா? முடிஞ்சா? Deep, சத்தமா படிங்க. deep,
deep, deep, my blue sheep sailing in the water like a cup of sauce. Deep, deep, deep. சரி, வெரி குட் வெரி குட். கை கை கொடுங்க, கை கொடுங்க. வெரி குட். சரி, உங்களுக்கு 3 பென்சில் இருக்கு, விருப்பமானது எடுங்க. ஒன்று என்ன எடுக்கணும், எடுக்கல. 1 2 3. சரியா? சந்தோஷமா? சரி, போயிட்டு வாங்க. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? ஜதுசிசா. அப்படியா? ஜதுசிசா. ஜதுசிசா, நீங்க பாட்டு பாடுவீங்களா? பாடுங்களா பாப்போம். Twinkle, twinkle, little star, how I wonder up above, were so high, like a diamond in the sky. வெரி குட் வெரி குட். சூப்பர் 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 சூப்பர். என்ன உங்களுக்கு பென்சில் இருக்கு, 3 பென்சில் எடுக்கலாம். என்னென்ன கலர் வேணும்? என்ன எடுங்க பாப்போம். 1 2 3. சரியா? சரியா.